ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா அப்படியே உட்காந்துருக்கோம். லைட் ஆஃப் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின். கேளுங்க. நீங்கள் வெர்ஜினா? ஹலோ, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஏங்க என்ன கேட்டேன்னு எப்படி கத்துறீங்க? பின்ன ஃபர்ஸ்ட் நைட் வந்து உட்காந்துட்டு இப்படி கேள்வி கேட்ட கோவப்படாம. கரெக்டு தான். ஆனால் உங்களை பற்றி மற்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த விஷயத்த நான் பிரச்சனை இல்லை. ஆ என்னஹா? நான் பிரச்சனை இல்லை. நிஜமாவா? ஆமா. என்னங்க சொல்கிறீங்க? அட ஆமாங்க. நீங்க இவ்வளோ ஓப்பனா கேள்வி கேட்குறீங்க, நான் அதுக்கு ஜெனினா பதில் சொன்னா தானே நல்லா இருக்கும். என்னாச்சுங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அவ்வளோ நல்லவரா நீங்க? அப்படிலாம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அதுக்கெல்லாம் கொடுப்பனம் வேணுங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ நான் ரோஜில்லன்னு சொன்னதுனால உங்களுக்கு என் மேலே இது கோவம் இல்லையே? கோவப்பட்டு என்னங்க பண்ணுறது? நடந்ததை மாற்ற முடியுமா என்ன? அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நார்மல் தானே. யார் கூடயும் கமிட் ஆகாத பொண்ணு தான் நமக்கு லைஃப் பார்ட்னராக வரணும்னா இங்கே கடைசி வரைக்கும் எல்லாரும் சிங்கிளாகவே தெரிய வேண்டியது தான். அப்போ நிஜமாலே உங்களுக்கு இம்மேல கோவம் இல்லையா? அட சத்தியமாக இல்லைங்க. என்ன மனசு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது போக போக சரியாயிடும். பரவாயில்ல. இந்த விஷயம் தெரிஞ்சா சில பேர் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப ஜாலி டைப்போ. லைட்டாக. அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு எதனா சொல்லிவிடாதீங்க. நான் டக்குன்னு கோவப்பட்டாலும் கோவப்பட்டுருவேன். நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறதே எவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்களே, அது ரெண்டு சிரிச்சேன். நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேங்க. நான் பிரச்சனை தான். நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். எனக்கு நான் வேர்ஜின் இல்லை.